ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ ஆடி மாதம் ஸ்பெஷல் இல்லையா? நம்ம மொச்சக்கொட்டையை ஆல்ரெடி ஓவர் நைட் சூப் பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாக ஒரு நைட்டு இல்லை ஒரு 8 hours ஊற வைக்கணும். இப்போ நம்ம கருவாடை சுடு தண்ணியில் போட்டு நம்ம ஒரு பக்கமாக வச்சிடுறோம். இந்த பக்கம் புளியை சுடு தண்ணியில் ஊற வைக்கிற குழம்புக்காக. இப்போ இது ரெண்டும் இந்த பக்கம் ஊறட்டும். நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சா நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மொச்சையை நம்ம குக்கரில் போட்டு விசில் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கூட செய்யலாம். இந்த மொச்சக்கொட்டை, அப்புறமா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு வைக்கிற, முருங்கைக்காய் போட்டு வைக்கிற இந்த கருவாட்டு குழம்பு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இந்த கூழில் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி நான் செஞ்சேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடாம. இப்போ நம்ம மொச்சையை ஒரு தண்ணி நல்லா மெழுகிற அளவு போட்டு எண்ணெய் உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவே ஊற்றிட்டு கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் வெந்தயம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு போட்டுட்டு, அதே மாதிரி சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சீரகம் நம்ம எப்பவுமே தாளிப்பு சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதனால ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நான் எப்பயுமே கொஞ்சம் சேர்ப்பேன். இன்னைக்கு கருவாட்டு குழம்புன்றதால அந்த கவுச்சி ஸ்மெல் நம்மளுக்கு கம்மியாக வரணும்னு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலேயே. இப்போ அது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம், கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கருவேப்பிலை கொத்து அதில் உருவி போட்டுருவோம். அதே மாதிரி இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் தான் வச்சுருக்கோம். எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஸ்டைலில் தான் வைக்கிறோம். நம்ம இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றும் போது இதை செய்வாங்க. இது முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஃபுல்லாக போட்டுருக்கோம். உரிச்சி நல்லா ஒரு 20 பல்லு பூண்டு இருக்கும், அது ஃபுல்லாக போட்டாச்சு. அது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். மெயினாக இதுக்கு அதுதான் முக்கியம். நம்ம மண் சட்டியில் செய்கிறதால இன்னும் மணமாக இருக்கும். அந்த பூண்டு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கை ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் அதுவும் ஒரு 20 வெங்காயம் இருக்கும், அதையும் அதில் போடணும். அதுவுமே நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு இது மண் சட்டியில் வைக்கும்போது எப்போவுமே காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காகவே நான் மண் சட்டி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆடி மாதத்துல எங்கள் வீட்டிலலாம் அந்த கூழ் மேலே இந்த குழம்பை ஊற்றி அது கூட பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் இருக்கும், அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா தக்காளியுமே நல்லா ஃபுல்லாக வதங்கி வரணும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம அதை மூடி வச்சிடுறோம். மூடி வைக்கும்போது நல்லா தக்காளி வதங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி அதை நல்லா இதை பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து போயிருக்கு. இதை லைட்டாக நசுக்கி விட்டாலே உங்களுக்கு அது ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறமா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இதில் போடுறேன். இந்த காம்பினேஷனில் நீங்கள் வெறுமனே காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய. நீங்கள் இதில் என்ன சொல்கிறது, இது அந்த காலத்தில் நமக்கு உட்காந்துட்டு ஒரு குழம்பு பொரியல்னு தனித்தனியாலாம் செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா போட்டு தான் உங்களுக்கு சாம்பார், காய் எல்லாமே வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவுமே. இதில் உங்களுக்கு கத்திரிக்காயில் ஒரு வகையான சத்து இருக்குது, கருவாடு புரோட்டீனு, மொச்சக்கொட்டையில் நார் சத்து இருக்கும், அப்புறம் கத்திரிக்காயிலுமே நார் சத்து, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம கருவாடுக்கு போட்டு நம்ம குழம்பு வைக்கணும்னா உப்பு திட்டமாக தான் ஆட் பண்ணோம். இப்போதைக்கு நான் உப்பு காய்க்கு தேவையானது, குழம்புக்கு தேவையானது ஆட் பண்ணுறேன். பத்தலைன்னா நம்ம வேணும்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருவாடு என்னதான் சுடு தண்ணியில் ஊற்றி கழுவினாலும் அந்த உப்பு கொஞ்சம் குழம்புல சேரும். அதனால உப்பு மட்டும் இதில் பார்த்து இதில் சேர்க்கணும். இது ஒரு டிப்பு. கருவாட்டு குழம்புக்கு கருவாடு சேர்க்குற டிஷ்ஷில் என்றைக்குமே உப்பு அளவாக தான் போடணும்.
இப்போ மறுபடியும் காயெல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து அதை நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 minutes அந்த மாதிரி கேப்ல நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கு. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா காரக்குழம்பு பொடி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடி, அதை வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே நம்மளோட வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெயில காய்கறி அது வந்து நல்லா கலந்து வர மாதிரி அந்த இது ஃபுல்லா அந்த எண்ணெயில பட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா பெரட்டி விட போறோம். இப்போ அந்த காயோட நல்லா சேர்ந்து எண்ணெயில நல்லா ஒட்டி வந்துருச்சு. அந்த பச்சை வாசனை வராது உங்களுக்கு. இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும். நம்ம ஊற வச்சிருந்த இல்லையா சுடு தண்ணியில புளியே, அதை வந்து இப்போ கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அது கூட தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது தேவைக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் வந்து கெட்டில் எப்பயுமே சுடு தண்ணி போட்டு வச்சிருவேன். நான் வந்ததுமே காலையில எப்பயுமே கிச்சன்ல அந்த மாதிரிதான் கெட்டில் போட்டு வச்சுட்டு சுடு தண்ணி தான் ஆட் பண்றேன். இப்போ அதை ஊற்றி நல்லா அந்த மிளகாத்தூள் எங்கேயுமே கட்டிலாம் இல்லாம அப்படியே அழகா பொறுமையா கலந்து விட்டுறணும். எனக்கு இப்ப வந்து உங்களுக்கு இந்த குழம்பு நான் வச்சது உங்களுக்கு மறுபடியும் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சாப்பிட்ட ஞாபகம், அந்த டேஸ்ட் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, ஆத்தென்டிக் ஸ்டைல்ல, அப்புறம் ஈஸியா சமைக்கிறது எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த குழம்பு கொதிக்கிட்டோம். அந்த கேப்ல நம்ம சுடு தண்ணியில ஊற வச்ச கருவாடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை ஊத்திட்டு வேற தண்ணி பிடிச்சி சுட தண்ணியில அப்படியே கை வச்சிடாதீங்க. அதை நல்லா கலந்து ஊத்திட்டு இப்ப பச்சை தண்ணி ஊத்தி அது உள்ள அந்த அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் அந்த மேல இருக்கிற வெள்ளையா ஒரு இது இருக்கும், அதையும் நம்ம வந்து தேய்ச்சி கிளீன் பண்றோம். இது உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 கருவாடு மட்டும் நான் காட்டுறேன், அவ்வளவுதான். இதுல உப்பு இருக்கும். அதே மாதிரி சுடு தண்ணி ஊத்தி கிளீன் பண்ற ஸ்டெப்பை கண்டிப்பா ஊற வச்சுட்டு கிளீன் பண்ற ஸ்டெப்பை மறக்கவே மறக்காதீங்க. அதுதான் வந்து எப்ப கருவாடு கிளீன் பண்ணாலும் சுடு தண்ணியில நீங்க கிளீன் பண்ணி போட்டீங்க மட்டும்தான் தான் நல்லா இருக்கும். இப்ப கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இதை பாருங்க, கருவாடு நம்ம போடும்போது கருப்பு கலர்ல இருந்தது, இப்ப பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு. அதே மாதிரி குழம்பு அங்க கொதிச்சிட்டு இருக்கும் போதே இந்த மொச்சை நம்ம வேக வச்சு இல்லையா, ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சிருக்கோம். இதுல நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். குழம்புல நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டதால நான் இந்த தண்ணியை ஆட் பண்ணல, ஞாபகம் இல்லாம நிறைய போட்டேன். இல்லைன்னா இந்த தண்ணியை நம்ம அப்படியே கூட ஊத்திடலாம். இப்ப இது சேர்த்தா உப்பு அதிகமாயிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, இது பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கா. இப்போ இதை எடுத்து நானு இந்த ஜல்லிக்கரண்டிலே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருக்கு, சூப்பரா கத்திரிக்காயெல்லாம் நல்லா மிதந்து வருது பாருங்க. அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா இப்போ அள்ளி அதை போடுறோம். நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி நம்ம உப்பு திட்டமா போட்டிருந்தா நம்ம இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிருக்கலாம். இப்போ இதை அள்ளி அதில் போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். இந்த காம்பினேஷன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லோவா வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் குழம்ப. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நான் வந்து என்னன்னா, எங்க வீட்டுல இருந்து கருவாடு சாப்பிடாத ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால முன்னாடியே இத காரக்குழம்பா கொஞ்சமா காய் எல்லாமே போட்டு அள்ளி ஒரு கிண்ணத்துல வச்சுட்டேன். உங்க வீட்லயும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி செய்யலாம். இதுவும் ஒரு டிப்பு. இப்போ அதை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாட்டை எடுத்து இதுல போடுவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அது உள்ள நல்லா தண்ணியில குழம்புல முழுகிற அளவுக்கு வச்சுட்டு அதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். கருவாடு வேகணும் ஆக்சுவலி நல்லா. நம்ம ஆல்ரெடி ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் அதை நல்லா கொதிச்சு விட்டாச்சு. இப்ப நல்லா அது பாருங்க கொதிச்சு வந்துருச்சா, சூப்பரா. அது பாருங்க அந்த ஓரத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு செம்மையா வந்துருக்கு குழம்பு. பாருங்க அந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய், எனக்கு இது அப்படியே எங்க ஊர் ஞாபகம் தான் வருது. அங்க இந்த மாதிரி வச்சு எடுத்து அப்படியே ஊத்தி சாப்பிடுவாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். மறுபடியும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலான்னு மறுபடியும் மூடி வச்சுட்டு இப்ப மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றோம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்பவுமே நம்ம இந்த கருவாட்டு குழம்பு காரக்குழம்புலாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட் வரும். அதனால அந்த மாதிரி நல்லெண்ணெய் இப்போ ஆட் பண்ண போறோம். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணும். அப்போதான் அந்த டேஸ்ட் வரும். அது நல்லா ஆட் பண்ணிட்டு, இது மண் சட்டின்றதால பாருங்க உங்களுக்கு இன்னுமே நான் அடுப்பு ஆஃப் பண்ணியுமே இவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இது வந்து உங்களுக்கு வராது. உங்களுக்கு நீங்க மண் சட்டியில வைக்கும் போது அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் அப்படியே ப்ரிசர்வ் ஆகும் சூப்பரா. நம்ம சேனல்ல வந்து இந்த முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் எப்படி பண்றது, அதுவும் எங்க மாமியார் ரெசிபி தான் இருக்கு. அதையும் கண்டிப்பா பாருங்க. அவ்வளோ பாருங்க எண்ணெய் ஊத்துனது இன்னும் அது கொதிச்சு சூப்பரா எப்படி வந்துருக்குன்னு. இப்ப நம்ம வந்து இதுல கொத்தமல்லியை மட்டும் ஆட் பண்ணி அவ்வளவுதான் மூடி வச்சிருவோம். நாங்க அன்னைக்கு சுட சுட சாதம் செஞ்சு அப்பளம் வச்சு சூடா சாப்பிட்டோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. இட்லி தோசைக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த குழம்பு நீங்க அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுண்ட கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். பழைய கஞ்சி கூட நீங்க மேல போட்டு சாப்பிடலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். பழைய சாதத்துல பழைய கஞ்சியில சூப்பரா இருக்கு. எப்படின்னா கையில கொஞ்சமா எடுத்து அதில் அப்படியே கொஞ்சமா ஊற்றி இந்த சிவாஜி படத்தெல்லாம் காட்டுற மாதிரி பாருங்க அப்படியே வாயிலா எச்சி ஊறுது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க. எங்க வீட்டுல சூப்பரா இருந்தது. எங்க வீட்டுல குழம்பு கொஞ்சமா இதுக்காக நிறுத்தி வச்சு மறுநாள் நாங்க சூடு பண்ணி சுண்ட வச்சு கூட இன்னைக்கு சாப்பிட்டோம் நாங்க. அதனால பாருங்க கருவாடு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சை பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பிளேட்டு. அது கூட ஒரே ஒரு அப்பளம் வச்சு நாங்க சாப்பிட்டோம். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.